உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் மோசேயுடைய மரித்த சரீரத்தை எடுத்துக்கொள்ள நினைத்தான். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசே மரிக்கும் காலம் வந்தபோது அவர் ஆண்டவருடைய சொற்படி நேபோ மலை மேல் ஏறி இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் தந்த தேசத்தை கண்களால் பார்த்தார். பின்பு அவ்விடத்தில் மரித்தார். மோசேவின் மரித்த உடலை உரிமையாய் எடுத்துக் கொள்ளும்படி சாத்தான் வந்தார். யூதா 1 அதிகாரம் 9 பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசினபோது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். பின்பு கர்த்தரே மோசேவை அடக்கம் செய்தார். இந்நாள் வரை ஒருவனும் இன்றும் சாத்தான் உங்கள் கடந்த காலத்தை கொண்டு உங்களை குற்றம் சொல்வான். தோல்விகளை நினைவு நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்லுவான். ஒன்றை நினைவு கொள்ளுங்கள், மோசேயின் சரீரம் கூட சாத்தானுக்கு உரியது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளையான உங்கள் வாழ்க்கை எப்படி சாத்தானுக்கு உரியதாகும்? கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்கள் மரித்தாலும் எக்கால சத்தம் தொனிக்கும் போது கல்லறைகள் திறந்து உயிரடைவீர்கள். தேவனோடு மகிமையில் காணப்படுவீர்கள்.